முதல்ல கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது அவருடைய வழி நடத்தலுக்காக நில்லுங்கள். மூன்றாவது அவன் அங்கே சொல்லும்போது அந்த ஆக்ட் ஆன் யுவர் ஃபெய்த், விசுவாசத்தோடு செயல்பட்டான். தேவன் சொன்னார், நீ இழந்ததை சகலத்தையும் திருப்பி கொள்வான்னு சொன்னதை அவன் உறுதிப்படுத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு அப்படியே செயல்பட்டான். பாருங்க, தாவீதுட்ட ஆண்டவர் நீ தொடர்ந்து போனாரு. விசுவாசம் என்பது ஒரு செயல்பாடு. பாருங்க, ஃபெய்த் இஸ் ஆன் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்ததை நினைச்சு நீங்க அழுந்து கொண்டு இருக்க வேண்டியதில்லை. தேவன் தந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரத்தை, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை எடுத்துக்கொண்டு அவைகளை பயன்படுத்தி பிசாசின் பிடியில் இருப்பதை விசுவாசத்தோடு திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வழி நடத்தல கேளுங்க. மூன்றாவது விசுவாசத்தோட செயல்படுங்க. அவிசுவாசம் வேண்டாம். கடந்த நாட்களில் நீங்க தோத்து போயிருக்கலாம், கடந்த நாட்களில் இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு எப்படி உங்களை நடத்த போகிறார், இன்னைக்கு இந்த மாதத்துல எப்படி உங்களை நடத்த போகிறார். கடந்த மாதம் தோல்வி, கடந்த மாதம் இழப்புகள் அல்ல. இந்த மாதத்திலே கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. இந்த மாதத்துல கர்த்தருடைய வழி நடத்தலுக்காக நின்று கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னென்ன, இந்த மாதம் நீங்க விசுவாசத்தோடு செயல்பட்டா சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களின் படி பார்த்தீங்கன்னா, குமாரத்தையில் கொள்ளையிட்ட பொருள்களில் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். இதுதான் முழுமையான செழிப்பு, டோட்டல் ப்ராஸ்பரிட்டி மீட்பாகும். பிசாசு திருடியதிலிருந்து ஒரு சிறு பகுதி கூட பிசாசு கிட்ட இருக்க விடாம தேவன் அதை அனுமதிக்காமல் மீண்டும் உங்களிடத்திலே அவைகளை பூரணமாய் திருப்பி தேவன் தந்திடுவார். இந்த மாதத்துல நடக்க போகுதுங்க. தாவீது பார்த்தீங்களா, ஒன்ன கூட கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டா ஒன்ன கூட நீங்க இழந்து போக மாட்டீங்க. கர்த்தருடைய வழி நடத்தலுக்காக காத்திருப்பீங்கன்னா ஒன்ன கூட நீங்க இழந்து போக மாட்டீங்க. விசுவாசத்தோட செயல்படுவீங்கன்னா நீங்க இழந்தது எல்லாத்தையும் சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவார். இது தாவீதுக்கு மட்டும் நடக்கல. வேதத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்துல நிரப்பினார். யோபு தான் சொத்துக்கள், பிள்ளைகள், ஆரோக்கியம் என எல்லாத்தையும் இழந்தான். பிசாசு திருடிட்டு போனான். ஆனா அவன் விசுவாசத்துல உறுதியா நின்ற போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் அவனுக்கு தந்தருளினார். அதே போல இன்றைக்கு கர்த்தர் நீங்க இழந்தது எல்லாவற்றையும் உங்க சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் இரட்டத்தனையாய் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். தாவீதோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, யோபுவோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதெல்லாம் பிசாசு உங்கள்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போனானோ, உங்க உறவினராக இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், எதெல்லாம் பிசாசு பிடுங்கிட்டு போயிருந்தானோ அதை ஒன்றை கூட அவன்கிட்ட வைக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவார்.